1380 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு வெடிப்புனால உருவானது தான் நம்ம வாழுற இந்த மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸி மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் உருவானாலும் மனிதர்கள் வாழ ஏற்புடைய ஒரு கிரகம் உருவாக பிரதான காரணமா இருந்தது இந்த மில்கி வே கேலக்ஸி தான். இப்ப நம்ம வாழுற இந்த மில்கி வே கேலக்ஸி உருவாகி சுமார் 1360 வருடங்கள் ஆகலாம்னு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இந்த மில்கி வே கேலக்சியோட அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு இடைப்பட்ட தூரம் 1,00,000 லைட் இயர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒளியாண்டுகள்னு அறிவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சாதான் குறைஞ்சபட்சம் 1,00,000 வருஷத்துலயாச்சும் நம்ம வாழுற மில்கி வே கேலக்சியோட பரப்பளவை அளவிட முடியும். சுமார் 457 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மில்கி வே கேலக்சியோட ஒரே மேகமான நெபுலாவில் இருக்கக்கூடிய வாயுவும் தூசியும் சேர்ந்து சூரியனை உருவாக்க ஆரம்பிக்குது. நம்ம பார்க்குற சூரியன் மாதிரி இந்த கேலக்சியில பல கோடி சூரியன்கள் இருக்கு. சூரியன் உருவானதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த வாயுக்கள், தூசிகள், பாறைகள்லாம் சேர்ந்துதான் நம்ம சூரிய கிரகத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை உருவாக்க ஆரம்பிக்குது. சூரியனோட ஈர்ப்பு விசையினால கேலக்சியில சுத்தி திரிஞ்ச பாறைகள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் இப்ப நம்ம பார்க்குற கிரகங்கள் எல்லாம் உருவாச்சு. இப்படி பல நூறு வருஷமா பல விண்கற்கள், பாறைகள் ஒன்று கூட ஒன்று மோதி சேர்ந்து ஒரு நெருப்பு குழம்பால சேர்த்து வச்சு ஒரு பந்து போல உருவானது தான் இந்த பூமி. இப்படி